ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். காலையில் வீடியோ போட முடியலங்க, எனக்கு கொஞ்சம் ரொம்ப கைவலி, அதனால் போட முடியல. சாரி கேட்டுக்கிறேன். பாருங்க, அந்த ப்ளூ கலர் வந்து பின்னி மேலே வச்சுட்டேன். காலையில் கொடுத்து விட்ருவேன், அதை வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ அடுத்து இன்னொரு கூட கேட்டிருந்தாங்க, அதான் சரி. ரெட் அண்ட் சாண்டல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கா? இல்லை, இப்போ இப்படி தாங்க கேட்குறாங்க, அதனால தான் இந்த மாதிரி கூட பின்னுறேன். உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கற்றுத்தரவும் செய்வேன் நான். நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் எந்த அளவு வெட்டணும், நீங்களே என் வீடியோ பார்த்தே நான் எப்படி பின்னுறேன் அப்படின்றத வந்து நீங்களே கற்றுக்கலாம். கண்டிப்பாக கற்றும் கொடுப்பேன். நீங்கள் என்கிட்ட கூடையும் வாங்கலாம். ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க, 300 தாங்க. அந்த ஒயர் ஒரு ரோல் எவ்வளோ தெரியுங்களா? 50 ரூபா, 55 ரூபா. நான் வாங்குறது வந்து நல்ல குவாலிட்டி ஒயர். ஒரு ஒயர் வந்து 55 ரூபா வரைக்கும் வாங்குகிறேன். ஆனால் எனக்கு வந்து இதில் ஒரு 100 கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் இது 3 நாள் ஆகும் தெரியுமா? நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம இதே உட்காந்துருந்தா சாப்பிட முடியாது, வேலை செய்ய முடியாது. அவங்க ஒரு நாள் சமைப்பாங்க, நான் ஒரு நாள் சமைப்பேன், என் பாப்பா ஒரு நாள் சமைப்பா. இப்படி பாருங்கள், ஃபேன் இல்லாமல் வேர்க்குது பாருங்கள் பயங்கரமாக. ஃபேன் இல்லாமல் நான் கதவெல்லாம் அடைச்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கு, சத்தமாக தான் இருக்கும். அதனால தான் நான் கதவெல்லாம் அடைச்சி வச்சுட்டு வேர்வையில் உட்காந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒயர் கூட பின்னுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. என் கையை பார்த்தீங்களா? அவ்வளோ வலியோடு என்ன பண்ணுறேன், என் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைங்கள வளர்க்கணும், அவங்களுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கணும், நம்ம வந்து அவங்கள படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும், அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து குடும்பத்தை என்னென்னைக்குமே வந்து கஷ்டப்படாமல் வச்சுக்கிறணும். குழந்தைங்கள வந்து நம்ம நல்லபடியாக வளர்க்கணும், ஆளாக்கணும், அவங்களுக்கான கல்வியை நம்ம வாங்கி கொடுக்கணும். இதுதான் என்னை பொறுத்தளவு. யார்கிட்டையும் வந்து கடன் கேட்டு நிற்கக்கூடாது. சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு நம்ம பிள்ளைங்கள அதை வச்சு அவங்கள வளர்த்து ஆளாக்கணும். இதுதான் என்னுடைய. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.